வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நம்ம Illustratorல கிளாஸ் 13 பார்க்க போறோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான டாபிக் கிரேடியன்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் அதோட டைப்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டன்டான டாபிக். பிகாஸ் ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க நெட் அவைலபிளா இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் கிரேடியன்ட் தேவைப்படும். ஸோ அதை எப்படி நீங்க மேனுவலா கிரியேட் பண்றது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த Illustrator பிளேலிஸ்ட்ல 12 கிளாஸஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த கிளாஸஸ் பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிரேடியன்ட் வந்து எது மேலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஷேப் கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். பட் ஒரு ராஸ்டர் இமேஜ் மேலே நம்மளால கிரேடியன்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்னர்ல இருந்து ஜஸ்ட் இந்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்வாட்சஸ் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு சம் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நமக்கு விசிபிளா தெரியறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நம்மளோட ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்வாட்சஸ்ல பார்த்த மாதிரி தான் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, ஸ்ட்ரோக் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரேடியன்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்குக்கு தான் அப்ளை ஆகும், ஃபில்லுக்கு அப்ளை ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபில்லை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபில் முன்னாடி வந்துடும். இப்போ கிரேடியன்ட் டூல் எங்கே இருக்குன்னா பிளெண்ட் டூலுக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த டூலை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிரேடியன்ட் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒயிட் அண்ட் பிளாக் தான் இருக்கும். ஸோ இந்த கிரேடியண்ட்டை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஃபஸ்ட்டு கிரேடியண்ட்டோட பேசிக்ஸ் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கிரேடியன்ட்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்லேருந்து பிளாக் போகிற மாதிரி இந்த மாதிரி கிரேடியன்ட் தான் டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஏரோ இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க டிஃபால்ட் கிரேடியன்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் இப்போ 30 கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 30 டிகிரிக்கு அழகாக அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ கொடுத்தும் கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கிரேடியன்ட் டூலில் கிளிக் ஆகிருக்கணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கும். இதுவே உங்களுக்கு ரிவர்ஸில் வேணும், இந்த பிளாக் எனக்கு இங்கே வேணாம், பிளாக் இங்கே வேணும் அண்ட் ஒயிட் இங்கே வேணும், ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிவர்ஸ் கிரேடியன்ட் அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். ஒயிட் இங்கே வந்துடும், பிளாக் இங்கே வந்துடும். அடுத்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒயிட் எனக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பியூர் ஒயிட்டாக தான் இருக்கணும். பிகாஸ் ஒயிட் இங்கேருந்து தான் நமக்கு ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. ஒயிட் இங்கேருந்து ஃபேட் ஆகி இந்த கலர் என்ன கலரோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபேட் ஆகும். அதே மாதிரி பிளாக் இங்கேருந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அந்த ஸ்லைடரை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே பியூர் ஒயிட்டாக மாறிடுது. பிகாஸ் நம்ம ஒயிட் பிளாக் தான் கிரேடியன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பியூர் ஒயிட்டாக மாறிடும். அதே மாதிரி இந்த ரவுண்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இந்த ரவுண்டுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே பியூர் பிளாக்காக இருக்கும். ஸோ நமக்கு கிரேடியன்ட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் அப்ளை ஆகும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளூ கலர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பியூர் ப்ளூவாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே, நமக்கு ஃபேட் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரேடியன்ட் வந்து இப்போ இதுக்கு மட்டும்தான் கிரேடியன்ட்டே அப்ளை ஆகிருக்கும், இந்த இடத்துக்கு மட்டும்தான். மீதி இடம் எல்லாமே பியூர் பிளாக்காக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஆல்சோ நீங்கள் இங்கே மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல மூவ் ஆகிருக்கும் இந்த ஸ்லைடரில். ஸோ நீங்கள் இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்லைடர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இங்கே மூவ் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இதுவே சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னன்னா நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நமக்கு ஒயிட் சைடு வந்து இப்போ இந்த சைடு பிளாக் சைடு எனக்கு அதிகமாக வேணும், இங்கேருந்து பிளாக் ஃபேட் ஆகி ஸோ இந்த இடத்துல ஒயிட் வருது அப்படின்னா இப்போ இந்த ஸ்லைடர் நான் இங்கே மூவ் பண்ணுறேன் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் வந்து கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபேட் ஆகி இந்த இடத்தோட ஸ்பீடாக வந்துடும். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஃபேட் ஆகும் இந்த இடத்துலேருந்து. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் ஒயிட் பொறுமையாக ஃபேட் ஆகும், பிளாக். ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லைடரோட ஒர்க்கு. அடுத்து இப்போ உங்களுக்கு இந்த 2 கலர் தான் இருக்கணுமா, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாதா அப்படிலாம் இல்லை. இப்போ சென்டரில் நான் ஜஸ்ட்டு இந்த கிரேடியன்ட் டூலில் கிளிக் ஆகிருக்கணும். பட் சென்டரில் ஜஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ இங்கே நான் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் ஆட் ஆயிரும். இப்போ இந்த பாயிண்டோட கலர் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லைனா இந்த ஸ்லைடர் கிரேடியன்ட் பேனல் இருக்குல்ல, இதில் சென்ட்ரல் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ எங்கேனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த கலர் அப்படின்ற அந்த பேலட் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்வாட்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ கலர் பிக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இமேஜ் இருக்குது, இமேஜ்லேருந்து நம்ம கிரேடியன்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே போட்டிருப்பீங்க, அதுலேருந்து கலரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஸ்வாட்சஸ்லேருந்து சம் கலர் சூஸ் பண்ணேன், ரெட் கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிளாக் கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒயிட் கலர் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ லைட் ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கலர்ல நம்ம கிரேடியன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா ஆக்கலாம் அந்த கிரேடியன்ட் எல்லாத்தையுமே. இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு, ஸோ நம்ம கிரேடியன்ட்ட இந்த மாரி கூட மாத்திக்கலாம். இந்த மாரி உங்களுக்கு எந்த ஆங்கிள்லேருந்து வேணுமோ அந்த மாரி மாத்திக்கலாம். ஆர் உங்களுக்கு இப்ப இந்த ரைட் சைட்ல என்ன இருக்கு? நமக்கு எல்லோ தான் இருக்கு. ஸோ இப்ப நான் இங்கேருந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி, இதோட முடிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே நமக்கு இந்த பியூர் எல்லோ தான் இருக்கும். ஐ மீன் இந்த சாண்டல் கலர் தான் பியூரா இருக்கும். ஸோ இப்ப நீங்க அழகா நெறையா இந்த மாரி நெறையா நோட்ஸ் ஆட் பண்ணி, ஒரு கிரேடியன்ட் அழகா ரெடி பண்ணிட்டீங்க. அண்ட் இத நம்ம ஸ்வாட்சஸ்ல ஆட் பண்ணி நமக்கு தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அது பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம இந்த கலர்ல கிளிக் பண்ணியிருக்கோம். அதனால இந்த கலர் தான் ஆட் ஆகும். ஸோ அதனால ஜஸ்ட் எஸ்கேப் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வாட்சஸ்ல கிரேடியன்ட் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ ஸ்வாட்சஸ் பேனல்ல கீழ இருக்க அந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நியூ கிரேடியன்ட் ஸ்வாட்ச் இருக்கும். இந்த இடத்துல உங்க நேம் குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும். அண்ட் ஃபைனலா பேசிக்ல ஒண்ணே ஒண்ணு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ட ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. ஸோ இத நான் 0 பண்ணிக்கிறேன். 0 பண்ணிட்டேன். இப்ப நமக்கு ஒயிட் வந்துருச்சு இந்த இடத்துல. ஒயிட் வந்த மாரி இருக்கு பாருங்க. பட் இது ஒயிட் கிடையாது. இந்த இடத்துல டிரான்ஸ்பேரன்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இத நம்ம இமேஜ் மேல நான் கிரேடியன்ட் அப்ளை பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். பட் இமேஜ் மேல இந்த கிரேடியன்ட் நம்மளால கொண்டு போயிட்டு பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்ப நமக்கு இந்த கிரேடியன்ட் வந்து இந்த இமேஜ் மேல அப்ளை ஆகுற மாரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இத நான் ஜஸ்ட் வெளில இந்த மாரி கொண்டு போறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ டிரான்ஸ்பேரன்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் நமக்கு கலர் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டு வருது. இதே மாரி எனக்கு வந்து இதுவும் டிரான்ஸ்பேரன்ட்டா வேணும். இதையும் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஒப்பாசிட்டிய ஒரு 0% வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாவே டிரான்ஸ்பேரன்ட் ஆயிருச்சு. இங்க மட்டும் தான் கலர் அப்ளை ஆயிருக்கு. இப்போ கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம குடுத்த கிரேடியன்ட் பேரு லீனியர் கிரேடியன்ட். ஸோ ஒரு கலர் அண்ட் அடுத்து ஒரு கலர் அண்ட் அடுத்து ஒரு கலர் இந்த மாரி அடுத்தடுத்து போய்க்கிட்டே இருக்கும். அதுதான் லீனியர் கிரேடியன்ட். இது வந்து Photoshop, Illustrator, Indesign எல்லாத்துலயுமே ஒரே மாரி தான் இருக்கும். பட் நான் கிரேடியன்ட் அப்படின்ற கிளாஸ் வந்து Illustratorல மட்டும் தான் இப்போதைக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். இத பார்த்தீங்கனாலே நீங்க எல்லாத்துலயுமே வொர்க் பண்ணலாம் ஈஸியா. ஓகே. இப்ப கிரேடியன்ட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் அத எப்படி ஆட் பண்றது ஸ்வாட்சஸ்ல இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்கா தெரியும். ஒபாசிட்டி ரெடியூஸ் பண்றது, ரிவர்ஸ் பண்றது எல்லாமே ஓகே தான் உங்களுக்கு. இப்ப ரிவர்ஸ் பண்றது இப்ப இத பார்த்தீங்கன்னா, இத நான் ரிவர்ஸ் கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லோ இங்கிட்டு வந்துருச்சு அண்ட் அந்த கலர்லாம் இந்த சைடு வந்துரும். ஓகே. இப்ப அடுத்த டைப் போலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் கிரேடியன்ட்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து ரேடியல் கிரேடியன்ட். ஸோ இத கிளிக் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கலர் சாண்டல் கலர் இருக்கா? அந்த கலர வந்து இந்த ரேடியஸ்க்கு அப்ளை பண்ணும். அண்ட் அடுத்து ரேடியஸ் போக போக தான் இந்த கலர் வந்து ஃபேட் ஆயிட்டே போகும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா, ஃபேட் ஆயிட்டே போய் அடுத்த கலர் இந்த ரேடியஸ்க்கு. ஸோ இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேட் ஆயி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கலர் இதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த கலர் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் கிரேடியன்ட் டூல ஒரு கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு சென்டர்ல இருந்தா அப்ளை ஆகும். இந்த மாரி நீங்க இங்க இருந்து கூட இந்த மாரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்ல இருந்து லைட்டா அந்த மாரி ஃபேட் எஃபெக்ட் கொண்டு வருவாங்கல்ல. அது எல்லாம் இந்த மாரி ரேடியல் கிரேடியன்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு சுத்தி இந்த மாரி சர்க்கிள் வந்துரும். ஸோ இந்த சர்க்கிள அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த சர்க்கிள்லயே பார்த்தீங்கன்னா, 3 சைடுல ஒரு பாயிண்ட் வந்துரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணி இந்த மாரி ட்ராக் பண்றேன் அப்படின்னா, நம்ம கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எந்த ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணி இந்த மாரி ட்ராக் பண்ணலாம். ஆர் இத ரொட்டேட் கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, கிட்டக்க கொண்டு போங்க. இந்த மாரி ரொட்டேட் ஐகான் காமிக்கும். ஸோ இத கிளிக் பண்ணி இந்த மாரி ட்ராக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ரேடியல் கிரேடியன்ட் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவையான மாரி ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுலயும் அதே தான். இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்றது. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்குலர் அந்த ரேடியஸ்க்கு இது அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க அழகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட் 2மே பார்த்துட்டோம். இது 2மே வந்து டிஃபால்ட்டா எல்லா இதுலயுமே இருக்கும். அடுத்து 3வதா இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஃபார்ம் கிரேடியன்ட். ஸோ இதுதான் ஒரு சூப்பரான கிரேடியன்ட். இல்லஸ்ட்ரேட்டர் கிரேடியன்ட் எனக்கு புடிச்சது அந்த ஆப்ஷன் தான். பிகாஸ் இது வந்து கஸ்டமைஸா கிரேடியன்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லீனியர்னா லைன் பை லைனா ஒரு கலர் வரணும், அடுத்து ஒரு கலர் வரணும் அந்த மாரி தான் இருக்கும். ரேடியல்னா இந்த கலர் வரணும், அடுத்து சுத்தி இந்த கலர், அடுத்து சுத்தி இந்த கலர் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ யூனிஃபார்மா இருக்கும். பட் இந்த கிரேடியன்ட் அப்படி இல்ல. உங்க இஷ்டப்பட்டபடி கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க Googleல கிரேடியன்ட் பேக்கிரவுண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் இதுல தான் பண்ணியிருப்பாங்க. இதுல பண்ணா தான் லுக்கா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. டிஃபால்ட்டா அது 4 பாயிண்ட் இந்த மாரி வந்துரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ட நான் கிளிக் பண்ணிட்டு ஒரு கலர் சூஸ் பண்றேன். இந்த மாரி ஒரு கலர் சூஸ் பண்றேன். ஸோ நீங்க மெஷ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். மெஷ் நம்ம ஆல்ரெடி டியூட்டோரியல் போட்டிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ பட்டன்லயும் குடுத்துறேன். அந்த மெஷ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாயிண்ட்ட கிளிக் பண்ணி கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அத சுத்தி இருக்க ரேடியஸ்க்கு அப்ளை ஆகும். அதே தான் இந்த கிரேடியன்ட்டும். இப்போ நான் இந்த கிளிக் பண்ணிட்டு டார்க் கிரீன் அப்ளை பண்றேன். அண்ட் இத கிளிக் பண்ணிட்டு லைட் கிரீன் அப்ளை பண்றேன். இத கிளிக் பண்ணிட்டு ஸோ இன்னும் லைட்டான கிரீன் அப்ளை பண்றேன். சம்க்கு வேற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிரேடியன்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? யூனிஃபார்மாவே இருக்காது. பட் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கும். இதே நீங்க இந்த 4 பாயிண்ட் தான் வைக்கணுமா அப்படின்னு இல்ல. எக்ஸ்ட்ரா இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சம் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நீங்கள் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் அழகாக கிரியேட் பண்ணலாம்.
ஒரு இன்டர்வியூ போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா, அங்க குடுத்திருக்க இமேஜஸ வச்சு நீங்க இந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இந்த ஐ டிராப்பர கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த இமேஜ்ல இருக்க கலர வச்சே நீங்க கிரேடியன்ட் கிரியேட் பண்ணி செமையா அட்டகாசமா பண்ணலாம். இந்த பாயிண்டோட ரேடியஸையும் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த ரேடியல் கிரேடியன்ட்ல இருந்துச்சுல்ல, அந்த மாரி இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணி டிராக் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெட்டோட விட்த் நான் இன்கிரீஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாரி இத ஸ்ட்ரிங்க் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ட மூவ் பண்ணி கூட வைக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு கிரீனு. ஸோ இத நான் மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு போயிரலாம். கிரீன் ஆயிடுச்சு பாருங்க. எப்படி வேணா இத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேடியன்ட் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் கலர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. இப்போ உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு டெலீட் இருக்கும். ஸோ இந்த டெலீட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கலர் வந்து போயிடும். மீதி இருக்க கலர் வந்து அழகா ஃபேட் ஆயி ஃபில் ஆயிடும். இந்த மாரி பாயிண்ட் வச்சு கிரியேட் பண்றது ஒரு ஸ்டைல். இன்னொன்னு இருக்கு. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா, ட்ரான்னு இருக்கும். ஸோ இத செலக்ட் பண்ணோனே இந்த ஆப்ஷன் வரும். ட்ரால பாயிண்ட்ஸ். இப்போ பாயிண்ட்ஸ நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லைன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைன் டிராப் பண்ணலாம். இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு, இங்க கர்வா வருது பாருங்க. இங்க அதாவது இந்த கர்வேச்சர் பென் டூல் இருக்குல்ல, அந்த மாரி. நீங்க ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். அண்ட் அடுத்த கிளிக் கொண்டு போனீங்க அப்படின்னா, கர்வ் காமிக்குது பாருங்க. ஸோ இப்போ நான் இங்க ஒரு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், எஸ்கேப் பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாரி போட்டிருக்கோம். இப்போ அது கலர் அப்ளை பண்ணணும். இப்போ நான் இத என்ன பண்றேன், இத கிளிக் பண்ணிட்டு சம் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி கிரீன் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாரி. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இத எப்படி வேணா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இத கிளிக் பண்ணி இந்த மாரி டிராக் பண்ணி இங்க வச்சுக்கலாம். ஆர் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். அதே தான் இதுக்கும். இந்த பாயிண்ட் தேவையில்ல அப்படின்னா டெலீட் பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்டின்யூ ஆகும். நம்ம ஆல்ரெடி எஸ்கேப் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு கட் ஆயிடும். பட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கன்டின்யூ ஆகும். பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். கிரேடியன்ட்ட பத்தி நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். லீனியர், ரேடியல், ஃப்ரீஃபார்ம் இந்த 3 தான். ஸோ இந்த 3 நீங்க கூகுள்லேருந்து சம் இமேஜ் எடுத்துட்டு, அந்த கலர பிக் பண்ணி கிரேடியன்ட் கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கிரேடியன்ட்ட பார்த்து பயப்படவே தேவையில்ல. ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, ரிமைனிங் கிளாஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துருங்க. ஸோ அடுத்த கிளாஸ் நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நன்றி, வணக்கம்.